ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, சர்வைவிங் த அப்போகலிப்ஸ் சாப்டர் 11 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நான் 10 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்ப ஸ்டார்ட்டிங் சீன்ல வில்லனா காமிக்கிறாய்ங்க. அவன் ஏற்கனவே ஒரு பொண்ண கொலை பண்ணியிருப்பான். அத பார்த்துட்டு ஹீரோ வந்துட்டு ஃபுல் கான்ல இருக்கிறான். அதுமாரி பார்த்தீங்கன்னா, பிக்சரும் கீழ விழுந்திருக்கும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க 2 பேருக்குள்ள ஃபைட் ஆரம்பிக்குது. அவன் கலாய்ச்சிட்டு இருப்பான். "என்னடா தம்பி, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோ ஒரு ஃபோர்ஸ்ல வந்துட்டு ஒரு அடி தான். அவன் ஒரு கத்தி வச்சிருந்தான்ல, அந்த கத்தியும் பார்த்தீங்கன்னா பறந்து விழுந்துருது. பின்னாடி 2 அடியாட்கள் இருந்திருப்பாய்ங்க. அவங்களும் பார்த்துட்டு இருக்கான். "யார்றா இவன்? இவ்வளோ ஸ்பீடா எப்புட்றா வந்தான்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, ஹீரோ வந்துட்டு சும்மா விடுற மாரி தெரியல. போட்டு பொலன்னு பொளந்துட்டு இருக்கிறான். "என்ன தைரியம் இருந்தா அந்த பிக்சர வச்சு மிரட்டியிருப்ப. இதேமாரி பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணையும் ஈஸியா கொன்றுப்ப." அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. அங்க ஒரு கத்தி சொன்னேன்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா பறந்துட்டு இருக்குது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, எனானிமஸ் ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவன் எங்கெங்கலாம் போறானோ, எங்கெங்கலாம் விழுகுறானோ, அந்த இடத்துக்கு ஸ்பீடா போயிட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சுடுறான். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிடுறான். இப்ப அவன் கையில அந்த கத்தி கிடைச்சிருது. கத்தி கிடைச்ச வேகத்துக்கு என்ன தெரியுமா பண்றான்? அவன கொலை பண்ற ரேஞ்சுக்கு உள்ள போயிடுறான். இதுக்கப்புறம் அந்த டாக்டர், அங்க இருக்க பொண்ணுங்க, அது மட்டும் இல்லாம அந்த 2 அடியாட்கள் இருந்தாங்க. அவங்களும் பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாய்ங்க. இவன் இன்னொரு வகையான மான்ஸ்டர் தான் போல அப்படிங்கிற மாரிலாம் அவைங்க நெனச்சுக்கிறாய்ங்க. ஹீரோ வந்து கழுத்துலேருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து ரியலைஸ் பண்றான். இவன் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டான். இவன நம்ம கொலை பண்றது சரியா? தப்பா? அது மட்டும் இல்லாம ரொம்ப வீக்கா இருக்கிறாய்ங்க. வீக்கா இருக்கிறவன நான் கொலை பண்றது வந்துட்டு ரொம்ப தப்பான செயல் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன தைரியம் இருந்தா அந்த பொண்ண கொலை பண்ணியிருப்பான். என்ன பிக்சர வச்சுலாம் மிரட்டிட்டு இருந்திருப்பானுங்க. இவன கொலை பண்றது தான் ஒரே வழி அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து ஃபைனலா மனசுல நெனச்சுக்கிறான். அவனுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு. கொலை பண்ணலாமா? வேணாமான்னு சொல்லிட்டு. அந்த நேரத்துல அவர் அப்பா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "இதேமாரி நீ அவன கொலை பண்ணிரு. ஏன்னா கருணைங்கிறத காட்ட ஆரம்பிச்சீன்னா, நீ உயிர் வாழ மாட்ட. சர்வைவ்க்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, கருணை காமிக்கக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து சொல்லிட்டு இருக்காரு. வேற வழி இல்ல நான் அவன கொலை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாரிலாம் அவன் முடிவு பண்றான். அந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு குரல் கேட்கிறது. வேற யாரும் கிடையாது. டாக்டர் தான். அவர் வந்து சொல்றாரு, "அவன எக்காரணத்த கொண்டு கொலை பண்ணிறாத. கொலை பண்ணினா, எக்காரணத்த கொண்டு யாரையும் எதுவும் மாத்த முடியாது. ஸோ கொலை பண்ணதுக்கப்புறம் மனுஷனால நல்லா வாழ முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அட்வைஸ் பண்ணிட்டுருக்கிறப்ப, அவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். "என்ன நீ இவனுக்கு பரிதாபம் பார்க்குறியா? உங்கள்ல ஒருத்தன தான கொலை பண்ணான்." அப்படிங்கிற மாரி ஹீரோ வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நான் அந்த பொண்ணுக்கோ, இல்ல அவனுக்கோ வந்து பரிதாபம் பார்க்கல. நான் வந்து உனக்கு தான் பரிதாபம் பார்க்குறேன்." அது மாரிலாம் அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன உளறிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் டாக்டர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன கொலை பண்றங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. நீ கொலை பண்ணீன்னா, இது வந்துட்டு உன் மெமரியில இருந்துகிட்டே இருக்கும். இது வந்துட்டு உனக்கு ஒரு சாபக்கேடு தான் அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. இந்த இடத்துல ஹீரோ வந்துட்டு அவன் முகத்த அந்த கத்தியில பார்க்குறான். என்னடான்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ளாஷ்பேக் உள்ள போறானுங்க. ஃப்ளாஷ்பேக்ல வந்துட்டு அவர் அப்பா வந்து கேட்டிருப்பாரு, "ஆமா, இப்போ ஒரு ஹியூமன் வந்து உன்ன அட்டாக் பண்ண வர்றான். நீ அவன கொலை பண்ணிருவியா?" அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா கேட்டிருப்பாரு. ஹீரோ சொல்லியிருப்பான், "அதெல்லாம் கொலை பண்ண முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாப்ல. இந்த இடத்துல அவர் வந்து அப்பா வந்து சொல்றாரு, "வீக் மைண்டட் பீப்பிளோட மைண்ட் செட் இப்படிதான் இருக்கும். சர்வே ஆகுறதுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு மத்தவங்கள கொலை பண்ண மாட்டாய்ங்க. நீ கொலை பண்ணி தான் ஆகணும்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் அப்பா வந்து சொல்லிட்டுருப்பாரு. ஹீரோ சொல்றான், "அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. நான் கொலை பண்ணேன்னா உன்ன மாரி ஆயிடுவேன். நான் கருதுகொண்டு உன்ன மாரி ஆகக்கூடாது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து சொல்லிட்டுருக்கான். ஃபைனலா ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறான். உங்க 2 பேரும் மாரி நான் ஆகவே மாட்டேன் அப்படிங்கிற மாரி. ஏன்னா இவனும் பார்த்தீங்கன்னா, ஜாலியா தான் கொலை பண்ணியிருப்பான். அவர் அப்பாவும் பார்த்தீங்கன்னா, இந்த கொலை பண்றது வந்துட்டு ஒரு சகஜமா தான் எடுத்துட்டுப்பாரு. ஸோ உங்கள மாரி நான் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து கத்திய போட்டுறான். இதுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு, "நீ வந்துட்டு ஒரு நல்ல முடிவ தான் எடுத்திருக்கிற" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறான், "நான் வந்து உங்க பேச்செல்லாம் கேட்கல. எனக்கு வந்துட்டு வாழ்றதுக்கு சில ரீசன் இருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த முடிவு எடுத்தேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு அவ உயிரோட இருந்தா என்ன? இல்லைன்னா என்ன? எப்படி பார்த்தாலும் எங்க அம்மாவ கண்டுபிடிக்கிறதுக்கு அவனும் ஹெல்ப் பண்ண போறது கிடையாது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இப்ப ஃபைனலா பார்த்தீங்கன்னா, பின்னாடிலருந்து ஒருத்தன் வந்துட்டு கட்டை எடுத்துட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அதையும் ஹீரோ வந்து சென்ஸ் பண்ணிடுறான். ஏன்னா, இவங்க அப்பாட்ட பலமுறை இத வந்துட்டு ஹீரோ ட்ரை பண்ணியிருப்பான். ஆனா, அவர் அப்பாவும் இதே மாரி தான் பண்ணி, நெறைய வாட்டி வந்துட்டு ஹீரோவ போட்டு பொலன்னு பொளந்திருப்பாரு. இப்ப அதே தான் பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் பண்றான். இதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கு வந்து லைட்டா புரியுது. தான் அப்பா வந்து எவ்வளோ ஸ்ட்ரென்த்ஃபுல்லா இருந்தாருன்னு சொல்லிட்டு. ஸோ, நான் இவ்வளோ வீக்கா இருக்கிறேனே, நான் அப்படியே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து நெனச்சிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அடியாள் இருந்தான்ல, அவன் வந்து நெனச்சிட்டு இருக்கான். இந்த பிக்சர வச்சு தான் எல்லாம் மிரட்டுனாய்ங்க. நம்மளும் மிரட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அத வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான். "இங்க பாரு இந்த பிக்சர் என் கையில இருக்கு. இப்ப நீ மட்டும் அசஞ்சின்னா இந்த பிக்சர கிழிச்சு போட்டுருவேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லும்போது, "கிழிச்சு போட்டுட்டு நீ எங்கப்பா போவ?" அப்படிங்கிற மாரி ஹீரோ மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஆமா, கிழிச்சதுக்கு அப்புறம் நம்ம சும்மா விட மாட்டாய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன தெரியுமா பண்றான், அந்த பிக்சர்ல சின்ன சின்ன அழுக்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் தொடச்சிட்டு குடுக்குறான். "இத பத்திரமா வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கெஞ்ச ஆரம்பிச்சுடுறான். கையும் பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹீரோவும் அந்த பிக்சர் கிடைச்சிருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிறவங்கலாம் பேச ஆரம்பிக்கிறாய்ங்க. "ஆமா, ஹாருவும் அந்த ஒரு சின்ன பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் எங்கப்பா? அவங்கள பார்க்கவே முடியலையே" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம டாக்டர் வந்து கேட்கிறப்ப, அவன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். "அவங்க 2 பேரும் அப்பயே பாத்ரூம் போனாங்க. ஸோ, அதனால தான் நான் சொல்லல. அதேமாரி பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் போனதுனால தான் இங்க இருக்க மர்டர்லாம் அவங்க பார்க்க தேவையில்லையே" அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு.
இந்த இடத்துல ஒரு கிழவன் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான், "ஆமா உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குல்ல, அவைங்கள முன்னாடியே அடிச்சு போட வேண்டியது தானடா, எதுக்குடா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருந்த?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "அந்த பிக்சர வச்சு மிரட்டிட்டு இருந்தான்ல, உனக்கு அது தெரியாதா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்குறான். "அந்த பிக்சர் வந்து அவ்வளோ முக்கியமா?" அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. "எனக்கு அது முக்கியம்டா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மிரட்டுற டோன்ல பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், "இந்த பிக்சர்ல பின்னாடி நெறைய பூக்கள்லாம் இருக்குல்ல, இந்த பூக்கள்லாம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுமா?" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ வந்து கேட்குறாப்ல. அதுக்கு வந்துட்டு அங்க இருக்கவங்க சொல்றாங்க, "இந்த பிக்சர்ல இருக்கிற பூவ நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே!" அப்படிங்கிற மாரிலாம் அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பின்னாடி இருக்கவன் சொல்றான், "இன்டர்நெட் மட்டும் இருந்தா இத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஆனா என்ன இன்டர்நெட் இப்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்." அப்படிங்கிற மாரிலாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் டாக்டர் கேட்கிறாரு, "ஆமா அந்த பிக்சர்ல இருக்க லொகேஷன நாங்க சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படிங்கிற கேட்கும்போது ஹீரோ வந்து சொல்றான், "யோவ் நீங்க என்ன முட்டாளையா? அத தேடி தான் நான் வந்தேன். இப்ப நான் அந்த பிக்சர்ல இருக்க லொகேஷன் நீங்க சொல்ட்டீங்கன்னா, நான் அந்த இடத்த நோக்கி போப்போறேன்." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "என்ன நீ உளறிட்டு இருக்க? வெளில போனீன்னா அப்போகலிப்ஸ் இருக்கு. வெளில எல்லா மானுஷரும் சேர்ந்து உன்னை போட்டு தள்ளிரும்டா. ஸோ நீ அந்த இடத்துக்கு போறது மிகப்பெரிய ஆபத்து." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, "அத பத்திலாம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி சர்வே ஆயிருவேன்? உங்களால சர்வே ஆக முடியாது." அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ அத சொல்ற டோன பார்த்துட்டு அங்க இருக்கவங்கலாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ மனசுல தோணுது, "இங்க இருக்க யாருக்குமே இது தெரியலையே! நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? மறுபடியும் ஒரு டெட் எண்ட்ல வந்து மாட்டிக்கிட்டேனே!" அப்படிங்கிற மாரிலாம் ஹீரோ மனசு தோணிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டு லீடர காமிக்கிறாங்க. இவன கில்டு லீடர்ன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. ஆனா, இப்போதைக்கு இங்க இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் இவன் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கான். அதனால லீடர வந்து இப்ப காமிக்கிறாய்ங்க. லீடர் வந்து மனசுல நெனச்சிட்டு இருக்கான், "அவன்ட்ட அந்த பிக்சர குடுத்துட்டீங்களா? இத குடுக்கக்கூடாதுன்னு தானடா உங்கள்ட்ட சொன்னேன். இப்ப இவ்ளோ பெரிய பிரச்சனைக்கு வந்துட்டு என்னைய ஆளாக்கி விட்டீங்களே!" அப்படிங்கிற மாரி லீடர் வந்து நெனச்சிட்டு இருக்காப்புல. லீடரும் இப்ப ஹீரோவும் ஃபைட் பண்ற மூடுக்கு போறாய்ங்க. ஏன்னா, இவங்க 2 பேருக்கும் 7ஆம் பொருத்தம் தான். இவங்க 2 பேரும் ஃபைட் பண்றதுல தான் குறியா இருக்கிறாய்ங்க. ஹீரோவுக்கு பிக்சர் கிடைச்சிருச்சு. இதுக்கு மேல வந்துட்டு ஃபைட்ட ஸ்டார்ட் பண்றதுல அவனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதுக்கப்புறம் அவுட் சைட காமிக்கிறாய்ங்க. அதாவது இவங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட்ல அதாவது ஒரு சப்வேக்குள்ள தான் இருக்கிறாய்ங்க. ஸோ, இப்ப மேல காமிக்கிறாய்ங்க. மேல ஒரு மான்ஸ்டர் வந்து நல்லா தெரிஞ்சிருது. இவங்க எல்லாரும் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அது பார்த்தீங்கன்னா, தூண்டிட்டு அண்டர் கிரவுண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. இதோடயே பார்த்தீங்கன்னா, அந்த சாப்டர முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பை.